வெல்கம் டு சரசு சமையல். நம்ம இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலான மைசூர் பாகு தாங்க பார்க்க போகிறோம். மைசூர் பாகு இல்லாத தீபாவளியாங்க. பாருங்கள், நல்லா ஓரத்துலலாம் செவந்து எப்படி வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு மைசூர் பாகு தாங்க செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதுக்கு முன்னாடியே நான் மைசூர் பாகு ரெசிபி கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. அது பிகினர்ஸும் செய்கிற மாதிரி நான் எல்லாத்தையும் கரைச்சிட்டு செய்வேங்க. இது நம்ம மாவு தூவி செய்ய போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்கிறது பார்க்கலாம். இப்போ நம்ம மைசூர் பாக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க. கடலை மாவு 1 கப் எடுத்திருக்கேங்க. அதுக்கு இந்த கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு நெய், ஆயில் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு 2.5 கப் எடுத்திருக்கேங்க. அதே கப்பில் அதே மாதிரி சர்க்கரையும் 2.5 கப் எடுத்திருக்கேங்க. நெய்யும் ஆயிலும் நான் சூடு பண்ணல, எதுவுமே பண்ணல, அப்படியே தாங்க நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பாகு காய்ச்சிடலாங்க. நம்ம மைசூர் பாகு செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரே அல்லது அடிகனமான தட்டு எடுத்துக்கிட்டு நம்ம நெய் தடவி இந்த மாதிரி ரெடியாக வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ நான் அடிகனமான பாத்திரம் ஒன்று அடுப்பில் ஏற்றிருக்கேங்க. அதில் நம்ம 2.5 கப் சர்க்கரையை இப்போ சேர்த்தாச்சுங்க. இப்போ நம்ம சர்க்கரை மூழ்கிற வரைக்கும் தண்ணி விட்டுக்கணுங்க. தண்ணி கரெக்டாக பார்த்து ஊற்றிக்கங்க, அதிகமாக ஊற்றிடாதீங்க. கரெக்டாக மூழ்கிற வரைக்கும் இருந்தால் போதுமானது. இப்போ மிதமான தீயில் வச்சு அப்படியே சர்க்கரையை அப்படியே கலக்கி விடணுங்க. அப்படியே கொஞ்சம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா கம்பி பதம் வர்ற வரைக்கும் நம்ம கலக்கி விட்டுட்டே இருக்கணுங்க. தீ அதிகமாக வைக்கக்கூடாது, ரொம்ப குறைச்சி தாங்க வச்சுக்கணும். பாகு பதம் வர்ற வரைக்கும் நம்ம ரொம்ப பொறுமையாக கிளறிட்டே இருக்கணுங்க. பாருங்கள், இப்போ பாகு பதம் வர ஆரம்பிச்சிருச்சு. 2 விரலில் இப்படி தொட்டு பார்க்கணும். பெருவிரலும் ஆள்காட்டி விரலும் வச்சுட்டு நீங்கள் இப்போ பாருங்களேன், ஒரு விரலேருந்து இன்னொரு விரலுக்கு போகிறது அதுதான் கம்பி பதம். இந்த கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு அப்படியே தூவணுங்க. ஒரு கையில் கரண்டி எடுத்துக்கணும். மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தூவிக்கணும். ஒரேடியாக கொட்டிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தூவிக்கிட்டே அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. கை விடாமல் கிளறணுங்க. இந்த மைசூர் பாகுக்கு கை விடாமல் கிளறணும், இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும். நான் இதுக்கு முன்னாடி கொடுத்த மைசூர் பாகுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அது கொஞ்சம் டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாங்க. ஆனால் இது கொஞ்சம் நேரம் வரைக்கும் கிளறிட்டே இருக்கணும். ஆனால் கிளறிட்டே இருந்தாலும் இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள், கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த கட்டியெல்லாம் கரைஞ்சி நல்லா வரும். அப்புறம் சேர்ந்து வந்ததுக்கப்புறமா தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விடணுங்க. இப்போ கடலை மாவை நம்ம நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம நெய்யும் ஆயிலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அப்படியே கிளறிட்டே இருக்கணுங்க. இந்த நெய்யெல்லாம் கொஞ்சம் நேரத்துலேயே எல்லாத்தையும் இழுத்துரும். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம அடுத்த செட்டை ஊற்றிட்டு நம்ம நல்லா கிளறிட்டே இருக்கணுங்க, கைவிடாமல். ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. நான் மறுபடியும் கொஞ்சம் நெய்யும் ஆயிலும் இப்போ விடுறேங்க. விட்டு அப்படியே கிளறிட்டே இருக்கேன். பாருங்கள், அப்படியே மாவெல்லாம் அப்படியே கொழு நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு பாருங்களேன். இப்போ சுத்தமாக கட்டியே இல்லை. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணுங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரம் கிளறினதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா நுரைச்சி வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம மறுபடியும் கொஞ்சம் நெய்யும் ஆயிலும் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த நெய்யும் ஆயிலும் இழுத்ததுக்கப்புறமா அப்புறம் திருப்பியும் நம்ம மீதி இருக்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறணுங்க. நெய் ஆயில் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் விட்டு நம்ம கிளறணுங்க. ஒரேடியாக ஊற்றிடக்கூடாது. கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணுங்க. அதே மாதிரி இதுக்கு நீங்கள் ஆயில் எடுக்கும்போது ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயிலே கணபதி ஆயில் பிராண்ட் வாங்கிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஊற்றின நெய், ஆயில் எல்லாத்தையுமே உள்வாங்கினதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வர ஆரம்பிக்கும். நம்ம விடாமல் கிளறணுங்க. இதில் அதுதாங்க, கை விடாமல் கிளறிட்டே இருக்கணுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மறுபடியும் எண்ணெயெல்லாம் இழுத்துருச்சு பாருங்களேன். இப்போ கொஞ்சமாக இருக்கிறதுல பாதியை நம்ம இப்போ ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கோம், அதை நம்ம ஃபைனலாக கலந்துக்கலாங்க. இப்போ மறுபடியும் கிளற ஆரம்பிச்சிடலாம். எண்ணெயும் நெய்யுமா சேர்ந்து அந்த கடலை மாவு சர்க்கரை கலவையில் பாருங்கள் அப்படியே நல்லா சுற்றிலும் நுரைச்சிக்கிட்டு வரும். இப்போ பாருங்கள், நம்ம கடைசியாக எடுத்து வச்சுருக்கிற ஆயிலையும் நெய்யையும் நம்ம மறுபடியும் சேர்த்துடலாங்க. ஃபைனலாக சேர்த்துறோம், அவ்வளோதாங்க. இனி எல்லாமே சேர்த்தாச்சு. இன்னி இதையும் இழுத்ததுக்கப்புறமா தான் நமக்கு நல்ல பதம் வருங்க. நம்ம ஊற்றின நெய் ஆயிலெலாம் எங்கேயோன்னு போயிடும். நல்லா ஊற்ற பிடிச்சிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி மைசூர் பாக்கெல்லாம் செய்யும்போது நம்ம இது மாதிரி அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கணுங்க. அப்போ தான் பாத்திரத்தில் ஒட்டாமல் வருங்க. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமே ஆயிடுச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கே. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு பாருங்கள்.
இப்போ இதுதாங்க இதுக்கு அடுத்த ஸ்டேஜு. ஓரமெல்லாம் அப்படியே பொங்கி வரும், நுரை கட்டி வர்ற மாதிரி இருக்கும். இப்போ இதுதான் இதுக்கு அடுத்த ஸ்டேஜு. இப்போ நம்ம வந்து ஃபைனல் ஸ்டேஜு பார்த்துடலாங்க. கடைசியாக பதம் வரும்போது நமக்கு கை சோல்டரெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குங்க. நம்ம ஆரம்பத்துலேருந்தே கிளறிட்டே இருக்கோம் இல்லைங்களா. இப்போ தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பதம் வரலாமா வேண்டாமான்னு யோசித்து கொஞ்சம் பதம் வந்துட்டுருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் வரணுங்க. எப்படி தெரியும் அப்படின்னா, நம்ம ஊற்றின அந்த நெய்யும் ஆயிலும் வந்து பிரிஞ்சு அப்படியே மதங்கி வந்து நிற்கும். அதுதான் வந்து பதங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கட் பண்ணவே இல்லைங்க. கடைசி வரைக்கும் ஃபைனலாக நான் எடுத்து ஊற்றுற வரைக்குமே உங்களுக்கு காட்டுறேன். அப்போ தான் புரியும் நான் எந்த ஸ்டேஜில் எடுத்து ஊற்றுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பாருங்கள், அப்பயே நான் கைவிடாமல் கிளறிட்டு இருந்துமே ஓரத்தில் வந்து லைட்டாக செவந்து வந்துருச்சு. அந்த செவந்ததை வந்து நம்ம கிளறி விடக்கூடாது. மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா மைசூர் பாகு கலர் கொஞ்சம் அந்த சிகப்பு கலரும் இதுவுமா மாறிடும். அதை விட்டுருங்க. அதை விட்டுட்டு கொஞ்சம் ஓரத்தில் ஒட்டாமல் கிளறிக்கோங்க. பாருங்கள், இப்போ அப்படியே மாவெல்லாம் அப்படியே புஸ் புஸ்ன்னு மேலே எழும்பி வரும். மேலே எழும்பி வந்து பார்த்திங்களா கொஞ்சம் நல்ல திக்னஸ் கொடுக்குது மாவு. அந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா எண்ணெயும் நெய்யும் பிரிஞ்சு வர்றது நல்லாவே தெரியுங்க. பாருங்கள், நல்ல எண்ணெய் நம்ம ஊற்றுற நெய் ரெண்டுமே வந்து பிரிஞ்சு வரும். ஓரமெல்லாம் அப்படியே பிரிஞ்சு நிற்கும். இதுதான் வந்து இப்போ நமக்கு எடுத்து ஊற்றுற ஸ்டேஜுங்க. அப்படியே பார்த்திங்களா ஓரத்தில் தெரியுதாங்க. இதுதாங்க நம்ம எடுத்து ஊற்றுற ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடைசி ஸ்டேஜில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக எடுத்து ஊற்றணுங்க. டபால்னு எடுத்து நம்ம நெய் தடவி வச்சுருக்க தட்டில் வந்து அப்படியே கொட்டிடணுங்க. பாருங்கள், ரொம்ப சீக்கிரமாக கொட்டிடணும். இல்லைன்னா வந்து நம்ம கிளற சட்டியில் வந்து பிடிச்சிக்கும். அதுக்காக நம்ம எல்லாத்தையும் வந்து தட்டு ரெடியாக வச்சுருக்கணும், கொட்டணுங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம சமப்படுத்திக்கலாம். ஸ்பூன் வச்சுட்டு ஓரத்தையெல்லாம் நல்லா சமப்படுத்தி விட்டுட்டு மேலேயுமே அதே மாதிரி தட்டி விட்டுறலாங்க. இந்த மாதிரி ஸ்பூனில் தேய்ச்சி விடும்போது ஓரமெல்லாம் நல்லா வழுவழுவல்னு நல்லா பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி ஈவனாக வந்துடுங்க. பீசஸும் போடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம வந்து ஸ்பூனில் தேய்ச்சி விடுறோங்க. இதுக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்க ஈஸி மைசூர் பாக் ரெசிப்பியும் உங்களுக்கு நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேங்க. நம்ம இந்த மாதிரி சமப்படுத்தினது ஒரு 5 நிமிஷம் ஆறினா போதுங்க. அதுக்கப்புறம் நம்ம கத்தியால் கீறி விட்டுறலாங்க. பீசஸ் போட ஆரம்பிச்சிடலாம். கத்தியில் அறுத்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டால் போதுங்க. அதுக்கப்புறம் நம்ம ட்ரேலேருந்து எடுத்துடலாங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறிடுச்சுங்க. பாருங்கள், பீஸ் போடுறதுக்கு சூப்பராக வந்திருக்கு. நமக்கு விருப்பப்பட்ட வடிவத்தில் ஸ்கொயராகவும் போட்டுக்கலாம், நீங்கள் டைமண்டாகவும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம வந்து பீசஸ் போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், சென்டரில் பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து வந்திருக்கும். இது தாங்க நம்மளோட பாரம்பரியமான மைசூர் பாகு. பாருங்கள், தூளும் அதிகமாக வரல. இந்த பக்குவத்துக்கு எடுத்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வருங்க. பாருங்கள், இன்றைக்கி ரொம்ப பர்ஃபெக்டாக மைசூர் பாகு வந்திருக்குங்க. சூப்பராக வந்திருக்கு. உடச்சி காட்டுறேன் பாருங்கள். உள்ளேயும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. வாயில் வச்சாலே கரையும். நானே உங்களுக்கு இப்போ இதை டேஸ்ட் பண்ணியும் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேங்க. நான் செஞ்சதை நானே சொல்லக்கூடாதுங்க. ரொம்ப அருமையாக வந்திருக்கேன். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாகு மாதிரி இருக்குங்க. என்னங்க, இன்றைக்கி நான் செஞ்ச இந்த பாரம்பரியமான மைசூர் பாகு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த தீபாவளிக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.